எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, Remember, one coolie equal to 100 bashas. இந்த டயலாக் தான் இப்போ பயங்கரமா எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒன் கூலி வந்து ஒன் பாஷாக்கு ஈக்குவலா இருந்தாலே போதும். அது 100 பாஷான்னு இந்த டயலாக் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். தலைவர் ஃபுல் போட இன்னும் 2 லட்சம் தடவை பார்ப்போம். இப்படி பயங்கரமான ஹைப்போட வந்ததுதான் மூவி. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம் செல்வம். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. டேய், உனக்கு என்ன பொற போட்டா வளர்க்குறாங்க? இவ்வளவு விசுவாசமா இருக்கா? ஆக்சுவலா இந்த வில்லனோட நடிப்பு தான் அற்புதமா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. யாரு? பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த படத்துல ஒவ்வொருத்தங்களையும் பயங்கரமா ஓட்டி பயங்கரமான ட்ரோல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டா இதை தான் சொல்றாங்க. ஆனா தலைவான்னு கத்துறதுக்கு நாம ரெடியா இருக்கோம். நமக்கு வர்த்தியா இருக்கிற மாதிரி படம் அவங்க எடுத்தா செம்மையா இருக்கும். படத்தோட பாசிட்டிவா சொல்றது கூலியோட பழைய ரஜினி, முரட்டு கால ரஜினியை பாக்குறது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் எப்படி பண்ணியிருக்காருன்னா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரோசன் சாம்பல் ஆயிட்டாரு உங்க பிசினஸ். ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்க கிட்டே நம்ம ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கும்போது சில டைம் பாசிட்டிவாகவும் ரிவ்யூ வருது, சில டைம் நெகட்டிவாகவும் வருது. எல்லாருமே வந்து வில்லன் ரோல் மாதிரி தான் பண்ணி மாஸ் 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 லுக்லாம் மாஸ்னா வேற மாதிரி பெஸ்ட். அனிருத் தான் சம்பவமே. கண்டிப்பா கூலியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒருத்து செம்மையா இருந்துச்சு. 30 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தங்க வராங்க, சேம் அதே கேரக்டர், கூலின்ற கேரக்டர். அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. மேசிவ் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். ஏன்னா அந்த மாதிரி ஆக்டர்ஸ் இறக்கிருக்காரு லோகேஷ் கனகராஜ். செம்ம சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே ஃப்ரேம்ஸ் வந்து செதுக்கிருக்காங்க. இவரு அவரு இல்லாம யார் வில்லன்னு சொல்ல முடியல. எல்லாருமே வில்லன் மாதிரி இருக்காரு. கேங்ஸ்டர் தான் ப்ரோ, கேங்ஸ்டர் தான் பயங்கரமா இருக்கு. ஆனா இல்ல யாரு கேங்ஸ்டர்னு எல்லாருமே கேங்ஸ்டரா இருக்காங்க. எல்லாருமே தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அதுலயே தலைவன் எலிவேட் பண்ணிட்டான். ஸோ ஆஸ் யூஷுவல் அனிருத் தான். ஸோ லோகேஷ் படம்னாலே கேங்ஸ்டர் மூவியா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஃப்ரேமே செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. நடுவில் பூஜாஜி ஒரு ஆட்ட போடுவாங்க. செமையா இருக்கு. டெப்சி நல்லா இருக்கு படம். செமையா இருக்கு. தலைவர் நிரந்தரம் ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். அமீர் கான் வர சீன்ஸ்லாம் அப்படியே தெரியுது. அது படமே ஃபுல்லா பீஜம் மாசா இருக்கும். தலைவர் தான். எத்தனை வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, 75 வயசானாலும் சரி, மாஸ் ப்ரோ அலப்பற கலப்பற. ஸோ நம்ம இந்த சேனல்ல எதுக்கு மிக்ஸ்அப் ரிவ்யூ எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பட் ஆனால் இதை மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரஜினி அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் சொல்லிட முடியாது. அவர் இன்ஸ்டியூட் தான் இல்லை, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் தான். சரி, உள்ள வர சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அப்படியா? இல்லை இன்னொரு பையன் நாளில் இருந்து வராரு வேணாப்பா. இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பையன். சம்திங் வேர். அவர் பேர் தான் ரஜினிகாந்த். சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கிறேன். ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட வித்துட்டு போன ரொம்ப அழகான ஒரு பொய், வெள்ளையா இருக்கிறவன் மட்டும்தான் அழகா இருப்பான் அப்படின்றது. திரை உலகமும் பெரும்பாலும் அதை நம்பி ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல அந்த பிம்பத்தை உடச்சி எரிஞ்சிட்டு வெளியே வந்த ஒரு நெருப்பு பெயர் திரு ரஜினிகாந்த் அவர். ஒரு தலைமுறையே தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவரும் ஒரு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காரு. All I want to show, it will definitely be மூன்று முடிச்சு. அதுதான் எக்ஸாம்பிளா இல்லை. அதை தாண்டி அதுக்கு மேல போக முடியாது. என்னடா
என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா? இப்போதான் வந்திருக்கேன், 4 படம் போட்டிருக்கேன். இல்ல கோமணத்தை கட்டிட்டு ராஜீவ் கமலஹாசன் வந்து உழுந்து நடிச்சிருக்கான் மாச கணக்குல. உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கேன்டா, ரோட்ல அலையிறாங்க தான், நடந்தே போடும். ரஜினி 3 நாள் காட்சி, 4 நாள் லைட்ல பாலப்பேன மட்டும் தலைவா. மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கால் கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் தான். ஒரு சாதாரண பையன் கண்டக்டர் ஒரு பையன் வந்து சூப்பர் ஸ்டார் கட் அவுட் வைக்கும் போது அவன் எப்படி நின்றுப்பான். சிவாஜி கணேசன் இந்த பக்கம் உலக போர் சிவாஜி நம்ம எம்ஜிஆர், நாட்டாண்டு எம்ஜிஆர் 2 பேரும் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மனுஷன் என்ன கட்ஸ் இருக்கணும். இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திர பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு போகும். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தேவையான தமிழக மக்களுக்கு வெளியூர்லேருந்து வந்ததுனால எங்களுக்கு முக்கிய தேவை உணவும் தங்க இடமும் தான். அது செஞ்சு கொடுத்துருக்காரு, அவருக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஆயிரம் நன்மைகள் அவருக்காக துவா செய்யணும் கடமைப்பட்டிருக்கேன். ரஜினிகாந்த் சார் அவர்கள் எனக்கு புது வீடு வாங்கி கொடுத்துட்டாருங்க. உடனே அவரோட ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கும். மனுஷன் காலங்காலமா வாழ்வாருங்க, காலங்காலமா வாழ்வார். ஸோ ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு மனிதன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அவருக்கு தீவிர ரசிகர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு வந்து இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து வேறு யாருக்கும் கிடையாது. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினி மூவியில் வந்து இந்த மாதிரி சாங் போட்டு தான் வந்து இந்த மூவியை ஹிட் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறதும், பேன் இந்தியா ஸ்டார்ஸ் நாகார்ஜுனா இந்த மாதிரி பல நடிகர்களை கொண்டு வந்து தான் ரஜினி படம் ஓடுதா அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் இயக்குனாலும் பரவாயில்லை, எந்த இயக்குனர் இயக்குனாலும் பரவாயில்ல, ரஜினி படங்கிறது எப்பவுமே மாசாக தான் இருக்கும். ரஜினியெல்லாம் யாருமே அடிச்சுக்க முடியாது. அப்படியான ஒரு ஸ்டார் தான் ரஜினி. என் சீட்டு இந்த இருக்கு, யாராச்சும் எடுத்துக்க. அந்த சீட்டை புள்ள பண்றதுக்கு எவனுமே இன்னும் பிறக்கல. ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது அவர் தான். And I'm now a Rajini fan. ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சார் அடிக்க யாருமே கிடையாது. அப்பவும் சரி இப்போவும் நான் வந்து அவருடைய ஃபேன் தான். ஒரே நிலா, ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார். மேடையில் ஏறினா ஏதாவது பேசுகிறதா? ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அவராக இருக்கட்டும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ரஜினி சாருக்கு வந்து நான் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு பார்த்தாங்க. என்னோட 4 படத்துக்கும் படம் முடிஞ்சதுன்னா கால் பண்ணிருக்கேன். ரஜினின்னு ஒருத்தர் வந்தாச்சுன்னா ஸோ எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனிருத் நல்லா மியூசிக் பண்ணியிருப்பார், நம்ம தலைவர் நல்லா படம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எந்த ஒரு ஸ்டாம்பும் எந்த ஒரு முத்திரையும் இல்லாமல் போய்